உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்து பெரம்பலூருக்கு தான் வந்திருக்கோம். பெரம்பலூர் நடக்கக்கூடிய அக்ரி எக்ஸ்போ 2023 தனலட்சுமி சீனிவாசன் அந்த காலேஜ் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்லேயே ஃபர்ஸ்ட் அக்ரி எக்ஸ்போ. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன மாதிரி அக்ரி மிஷினரிஸ் வந்திருக்கு, புதிய இம்ப்ளிமெண்ட்ஸ் என்னென்ன மாதிரி வந்திருக்கு, புதிய டெக்னாலஜி என்னென்ன அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவாக நம்ம வந்து டைம் வெளியே உங்களுக்கு காட்டலாம். இப்போ தான் சேனலில் ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல் வந்து கொடுத்துங்க. ஸோ டைம்ஸும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா பெரம்பலூர் நடக்கக்கூடிய அக்ரி எக்ஸ்போ 2023 வந்து ஸ்டால்குள்ளே வந்தாச்சு. முதல்ல வந்து பார்த்தா நம்ம கண்ணக்கு வரது என்ன பார்த்தா இப்போ அக்ரிகல்ச்சர் ட்ரோன். இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தா மருந்து அடிக்கிறதுக்கான ஆள் தேவை சுத்தமாக வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, யாரும் வரவும் மாட்டாங்க. அதுக்கு ஆல்டர்னேட் பண்ணால் இப்போ எல்லா ஃபார்மர்ஸும் கன்வின்சிங்காக வர டெக்னாலஜி பார்த்தா இந்த ட்ரோன் ஏரியல் டெக்னாலஜி. ஸோ அதை பற்றி நம்ம சார் கிட்டே கேட்கலாம் என்ன மாதிரி டெக்னாலஜி எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சார் வணக்கம், உங்கள் பேர்? சார் வணக்கம் சார், என்னோட நேம் கார்த்தி. எங்களோட கம்பெனி நேம் கிரீன் டெக் ஏவியேஷன், கோயம்புத்தூரில் இருக்க கம்பெனி. ஸோ இங்கே தனலட்சுமி சீனிவாசன் காலேஜில் நம்ம ஸ்டால் நம்ம போட்டிருக்கோம். நம்மளோட அக்ரி ட்ரோன் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் சார். ஸோ இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிற அக்ரி ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டிங்க. இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலாகவும் ஃப்ளை பண்ணலாம், அட்டோனமஸாகவும் ஃப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி ட்ரோன்ஸ் கஸ்டமைஸாக அசம்பிள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி, 16 லிட்டர், 22 லிட்டர், 30 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வரைக்கும் நம்மகிட்ட ட்ரோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஃபார்மர்ஸுக்கு இந்த ட்ரோன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன் வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது தான் இன் ஃபியூச்சராக இருக்குங்க. ஸோ இப்போ எப்படி ஃபார்மர் வந்து இந்த புதிய டெக்னாலஜி அடாப்ட் மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தா எல்லாருமே நம்ம கிராமத்தை பொறுத்துக்கும் இன்னுமே வந்து அவங்க கையில் அடிக்கிறது அந்த மாதிரி ஏன்ஷியன்ட் டெக்னாலஜி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார்மர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது என்னென்ன புதிய டெக்னாலஜி அவங்களுக்கு அமௌண்ட் வைஸ்லையும் சரி, காஸ்ட் வைஸ்லையும் சரி, எப்படி அதை போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக. ஸோ இந்த ட்ரோன் பயன்படுத்தும் மூலிமா நம்ம ஒரு ஏக்கரை 10 நிமிஷத்தில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிடலாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நேரம் ரொம்ப மிச்சமாகுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட பயன்பாடு, பெஸ்டிசைட்ஸோட பயன்பாடும் நம்மளுக்கு குறையுதுங்க. அதனால விவசாயத்துக்கு நேரமும் மிச்சமாகும், அவங்களுக்கு எக்கனாமிக்காகவும் இருக்குங்க. ஸோ செகண்ட் பொறுத்த வரைக்கும் இதோட காஸ்ட், ஏன்னா ஒரு ட்ரோன் வாங்கணும்னா ஒரு அஃபோர்டபுள், ஒரு சிங்கிள் பர்சனலாக வாங்க முடியுதுங்களா, இல்லை வந்து எஃபிஜி மாதிரி உழவர் உற்பத்திக்குள்ள அந்த மாதிரி வாங்குறது பெஸ்ட்டுங்களா, இல்லை நம்ம ரெண்டலுக்கு எடுத்து கொடுக்கறது பெஸ்ட்டுங்களா? ஸோ அதை பற்றி ஒரு ஆஸ்பெக்ட்ஸாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாங்க சார். சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டல் பயன்படுத்துக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்குங்க. எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நம்ம ரெண்டல் டீம் இருக்காங்க. அவங்க டைரெக்டாக உங்களுக்கு ஃபீல்டுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை தொழில் முனைவோர் இதை வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்து தொழில் பண்ணுறணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல தொழில் முயற்சியாக இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ ஒரு நாலு பேரோ இல்லை வந்து 3 பேரோ பார்ட்னர்ஷிப்பில் இதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்க. இல்லை பெரிய ஃபார்மிங் இருக்கிறவங்க அவங்களோட ஓன் பர்பஸ்க்கும் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரோன் வாங்கணும், ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் நம்ம ட்ரோன் அஃபோர்ட் பண்ணலாம் சார்? இது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு ட்ரோனுக்கு இருந்தால் பெஸ்ட்? கண்டிப்பாங்க சார். இது நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கிற ட்ரோன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 16 லிட்டர் 22 லிட்டர்ஸ் எல்லாம் இருந்தாலும் நம்ம கேரி பண்ணிட்டு போறதுக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு, ஹேண்டில் பண்ணுறதுக்கு 10 லிட்டர் ட்ரோன் வந்து கரெக்டாக இருக்குங்க. ஸோ 10 லிட்டர் ட்ரோனு, அதுக்கான ஆக்சசரிஸு, பேட்டரிஸு, சார்ஜர் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 5 lakhs வரும். கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான மானியம் வந்து அறிவிச்சிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மானியம் அறிவிச்சிருக்காங்க. எஃபிஓஸ்க்கு, கேவிகேக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 75% மானியம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் நடைமுறைப்படுத்தலை. ஸோ நடைமுறைப்படுத்தும் போது ட்ரோனோட பயன்பாடுகள் வந்து இன்னுமே கொஞ்சம் அதிகரிக்குங்க. ஸோ உங்களோட கான்டாக்ட் நம்பர், உங்களோட அட்ரஸ் மட்டும் தெளிவாக சொல்லுங்கள். எங்களோட கம்பெனி நேம் கிரீன் டெக் ஏவியேஷன் சார். சரவணம்பட்டி, கோயம்புத்தூரில் இருக்குது. எங்களோட கான்டாக்ட் நம்பர் 8946088219. ஸோ கம்பெனி வெப்சைட் வந்து sgaviation.in. ஸோ sgaviation.inங்கிற வெப்சைட்டில் ட்ரோன்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ, நன்றி. ஸோ வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு ட்ரோனுக்கான தெளிவான விளக்கத்தை வந்து நம்ம சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கனவு ட்ரோனை நிஜமாக்க கண்டிப்பாக நீங்கள் இந்த கிரீன் டெக் ஏவியேஷன் தாராளமாக நீங்கள் அணுகலாம். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஷேர், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து மிக்க நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.